கர்த்தர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை நம்ம விசேஷமாக பெண்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி நாம் மகிமைப்படுத்துவோம். ஆவியான தெய்வமே மெய் துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே மெய் துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே மெய் துதிக்கிறோம் அப்பா. மகிமையானவரே மெய் துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். ஆவியானவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. கிருபை நிறைந்தவரே மெய் துதிக்கிறோம். நல்லவரே மக்கு நன்றி அப்பா, மக்கு நன்றி. பரிசுத்த ராஜனே மெய் துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே மெய் துதிக்கிறோம் அப்பா. மகிமையானவரே மெய் துதிக்கிறோம். ஆவியானவரே மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். மகிமையின் மேகமே மெய் துதிக்கிறோம். எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே மக்கு நன்றி. வல்லவரே மக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியான தெய்வமே மெய் துதிக்கிறோம் அப்பா. மகிமையானவரே மெய் துதிக்கிறோம். மேக ஸ்தம்பமே மெய் துதிக்கிறோம். எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வந்த தெய்வமே மெய் துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே மக்கு நன்றி சொல்கிறோம். பரிசுத்தரே மக்கு நன்றி. கிருபையுள்ளவரே மக்கு நன்றி அப்பா. மக்கு நன்றி ஆண்டவரே. மகிமையின் மேகமே மெய் துதிக்கிறோம். உயர்ந்தவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே மக்கு நன்றி. பரிசுத்தரே மக்கு நன்றி அப்பா. மெய் நன்றியோடு மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே மக்கு நன்றி. எங்கள் மத்தியில் உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக. எங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலை தருகிறவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்ல தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆவியான தெய்வமே உமக்கு நன்றி. எங்களோடு கூட இருப்பவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி. நன்றி நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவனன்றோ, நீரே என் ஜீவனன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். பரிசுத்தமுள்ள தெய்வமே மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீரே வழியும், நீரே சத்தியமும், நீரே ஜீவனுமா இருக்கிற உம்முடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். தேவக்கரம் இந்த நாளையும் எங்களை வழி நடத்துவதாக தொடர்ந்து எங்களை நடத்தி வருகிறோம். உம்முடைய கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். இந்த நாளை நாங்கள் ஆண்டவரே விசேஷமாக நாங்கள் பெண்களுக்காக ஜெபிக்க போகிறோம்ப்பா. தேசத்தில் இருக்கிற பெண்களுக்குள்ள ஒவ்வொரு சபைகளுக்குள்ள இருக்கிற பெண்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உம்முடைய மகிமை ஆண்டவரே ஒவ்வொருத்தர் மேலும் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் பதிலை தந்து எங்களை வழி நடத்த போகிற தயவிற்காய் நன்றியப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அப்படியே எல்லாரும் அமர்ந்து கொள்வோம்.
அக்கினியில் நடந்தாலும் என்ன சேதப்படுத்தாம அப்பா நீங்க காத்து வந்தீங்க. இந்த பாடலை நான் பாடி கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவோம். அக்கினியில் நடந்தாலும் என்ன சேதப்படுத்தாம அப்பா என்ன காத்து வந்தீங்க. தண்ணீரில நடந்தாலும் புரளாம ராஜா என்னை நடத்தி வந்தீங்க. அக்கினியில் நடந்தாலும் என்ன சேதப்படுத்தாம பா என்ன காத்து வந்தீங்க. தண்ணீரில் நடந்தாலும் என் மேலே புரளாம ராஜா என்னை நடத்தி வந்தீங்க. எனக்கு பயமே இல்லை, எனக்கு கவலை இல்லை, ஏசப்பா கூட இருக்கீங்க. எனக்கு பயமே இல்லை, எனக்கு கவலை இல்லை, ஏசப்பா கூட இருக்கீங்க. அக்கினியில் நடந்தாலும் என்ன சேதப்படுத்தாம அப்பா என்ன காத்து வந்தீங்க. தண்ணீரில நடந்தாலும் என் மேலே புரளாம ராஜா என்னை நடத்தி வந்தீங்க. எனக்கு பயமே இல்லை, எனக்கு கவலை இல்லை, ஏசப்பா கூட இருக்கீங்க. எனக்கு பயமே இல்லை, எனக்கு கவலை இல்லை, ஏசப்பா கூட இருக்கீங்க. பார்வோனின் சேனை வந்தாலும் வெற்றி வெற்றி எனக்கு தா. செங்கடலை முன்னே நின்றாலும் அவர் கிருபையால கடந்து போவேன். பார்வோனின் சேனை வந்தாலும் வெற்றி வெற்றி எனக்கு தா. செங்கடல முன்னே நின்றாலும் அவர் கிருபையால கடந்து போவேன். அற்புதத்தின் தேவன் என் இயேசு, அதிசயத்தின் தேவன் என் இயேசு, அற்புதத்தின் தேவன் என் இயேசு, அதிசயத்தின் தேவன் என் இயேசு. பயமே இல்லை, கவலை இல்லை, காலமெல்லாம் காத்திடுவாரே. அக்கினியில் நடந்தாலும் என்ன சேதப்படுத்தாம அப்பா என்ன காத்து வந்தீங்க. தண்ணீரில நடந்தாலும் என் மேல புரளாம ராஜா என்ன நடத்தி வந்தீங்க. அக்கினியில் நடந்தாலும் என்ன சேதப்படுத்தாம அப்பா என்ன காத்து வந்தீங்க. தண்ணீரில நடந்தாலும் என் மேல புரளாம ராஜா என்ன நடத்தி வந்தீங்க. எனக்கு பயமே இல்லை, எனக்கு கவலை இல்லை, ஏசப்பா கூட இருக்கீங்க. எனக்கு பயமே இல்லை, எனக்கு கவலை இல்லை, ஏசப்பா கூட இருக்கீங்க. ஆபிரகாமின் தேவன் என் தேவன், ஈசாக்கின் தேவன் என் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், யோசேப்பின் தேவன் என் தேவன். ஆபிரகாமின் தேவன் என் தேவன், ஈசாக்கின் தேவன் என் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், யோசேப்பின் தேவன் என் தேவன். பலவீனோ என்ன விட்டு போச்சு, என் கஷ்டமெல்லாம் ஓடியே போச்சு. பலவீனோ என்ன விட்டு போச்சு, என் கஷ்டமெல்லாம் ஓடியே போச்சு. எனக்கு எல்லாமே ஏசப்பாதா. அல்லேலூயா அல்லேலூயா. அக்கினியில் நடந்தாலும் என்ன சேதப்படுத்தாம அப்பா என்ன காத்து வந்தீங்க. தண்ணீரில நடந்தாலும் என் மேல புரளாம ராஜா என்ன நடத்தி வந்தீங்க. அக்கினியில் நடந்தாலும் என்ன சேதப்படுத்தாம அப்பா என்ன காத்து வந்தீங்க. தண்ணீரில நடந்தாலும் என் மேல புரளாம ராஜா என்ன நடத்தி வந்தீங்க. எனக்கு பயமே இல்லை, எனக்கு கவலை இல்லை,
ஏசப்பா கூட இருக்கீங்க. எனக்கு பயமே இல்லை, எனக்கு கவலை இல்லை, ஏசப்பா கூட இருக்கீங்க. பார்வோனின் சேனை வந்தாலும் வெற்றி வெற்றி எனக்கு தான். செங்கடல முன்னே நின்றாலும் அவர் கிருபையால கடந்து போவேன். பார்வோனின் சேனை வந்தாலும் வெற்றி வெற்றி எனக்கு தான். செங்கடல முன்னே நின்றாலும் அவர் கிருபையால கடந்து போவேன். அற்புதத்தின் தேவன் என் இயேசு, அதிசயத்தின் தேவன் என் இயேசு, அற்புதத்தின் தேவன் என் இயேசு, அதிசயத்தின் தேவன் என் இயேசு. பயமே இல்ல, கவலை இல்ல, காலமெல்லாம் காத்திடுவாரே. அக்கினியில் நடந்தாலும் என்ன சேதப்படுத்தாம அப்பா என்ன காத்து வந்தீங்க. தண்ணீரில நடந்தாலும் என் மேல புரளாம ராஜா என்ன நடத்தி வந்தீங்க. அக்கினியில் நடந்தாலும் என்ன சேதப்படுத்தாம அப்பா என்ன காத்து வந்தீங்க. தண்ணீரில நடந்தாலும் என் மேல புரளாம ராஜா என்ன நடத்தி வந்தீங்க. எனக்கு பயமே இல்லை, எனக்கு கவலை இல்லை, ஏசப்பா கூட இருக்கீங்க. எனக்கு பயமே இல்லை, எனக்கு கவலை இல்லை, ஏசப்பா கூட இருக்கீங்க. அல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரம். பாடலை நம் கைகளை தட்டி நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. வருஷத்தை நன்மையினால் சூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா பாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே. எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே,
ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, அதிசயமாய் நீர் எங்களை நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. 1000 ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். 10,000 ஸ்தோத்திரமே. என் முன்னே சென்றீரே, என் பயணத்தை காத்தீரே. என் முன்னே சென்றீரே, என் பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. நமது குடும்பங்கள தேவன் மகிமையால் மூடி நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி வந்தவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. ஆருயிரே ஆறுதலே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே. எதிரிகளின் கண்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே, உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே. நீர் என் தாசன் என்றீரே, உன்னை மறப்பேன் என்றீரே. நீர் என் தாசன் என்றீரே, எப்படி மறப்பேன் என்றீரே. ஆருயிரே
ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. எல்லாரும் நாம் அப்படியே எழுந்து நின்று நாம் ஒரு சில பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. என் முன்னே சென்றீரே, என் பயணத்தை காத்தீரே, என் முன்னே சென்றீரே, என் பயணத்தை காத்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே, மகிமையால் மூடி பாதுகாத்து நடத்தி வந்தீரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்தீரே, உமக்கு நன்றியப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆயுள் எல்லாம் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறே வினேஸ்வரே, உமக்கு நன்றியப்பா. உமக்கு நன்றி சொல்கிறோம். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறு. எல்லாரும் நல்ல கையில தட்டி நம்ம உற்சாகமாய் நம்ம பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். அவர் ஆராதனைக்கு தகுதியான தேவன். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமா நம்ம பாடுவோம். அவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. ஆகாயம் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆகாயம் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால்.
ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா. எங்களுடைய ஏக்கங்களை நிறைவேற்றுகிற ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுடைய ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுவதாக. சந்தோஷம் நான் காணுவேன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் எல்லா தடைகளும் மாறட்டும். எல்லா விதமான மாறாவின் தண்ணீரும் மதுரமாய் மாறட்டும். ஆண்டவரே, எல்லாருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு மன மகிழ்ச்சி வெளிப்படுவதாக. பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாய் இணைக்கப்படட்டும்பா. எல்லா விதமான கசப்புகளும் மாறட்டும். எல்லா விதமான கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார். அது நீங்க எங்க கூட வந்தீங்கன்னா அது போதும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் நன்மையாய் நடக்கும்பா. தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆகா, என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆகா, என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா. சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா. சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அப்பா,
அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தீர் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தீர் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர் எங்கோ வாழ்ந்த எங்கள் ஆண்டவரே தேடி அலைந்து நம்முடைய நெஞ்சார எங்களை அணைத்துக் கொள்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே நீனலாய் மாறிவிட்டே நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தீர் தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தீர் கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர் என்னை கலங்காதே என்னுடைய கண்ணீரை துடைக்கிறவரே ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா கரம் பற்றி நடத்துகிறீர் நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே உளையான சேற்றில் வாழ்ந்த எங்களை அப்பா உடைய ரத்தத்தினால கழுவி எங்களை தூக்கி
பரிசுத்தமாக்கினதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அணைத்தீரே நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எப்போதும் காப்பவரே, எப்போதும் காப்பவரே மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே ஐயா நம்மளை மறவாத தெய்வம் ஆண்டவரே, மாறாத நேசர் நீர் மாத்திரமே பா. மகிமைக்கு பாத்திரரே ஐயா நன்றி உமக்கு நன்றி ராஜா நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம் பணி செய்திடு. எல்லாரும் சத்தமா தேவனை பார்த்து ஆண்டவரே, உயிரோடு வாழ்கிற நாட்கள் எல்லாம் உடைய பணியை நாங்க செய்வோம்ப்பா. உமக்காக ஊழியம் செய்வோம், உமக்காக ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்துவோம். ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம் பணி செய்திடுவே. உயிரோடு வாழும் பணியை நாங்க உண்மையா செய்வோம் ஆண்டவரே. உடைய பாதத்துல நாங்கள் அமர்ந்து ஜெபிப்போம். உடைய ஆண்டவரே ஊழியத்தை நாங்க செய்வோம் ஆண்டவரே.
நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. பரிசுத்தமுள்ள தெய்வமே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உளையான சேற்றில வாழ்ந்த எங்களை தூக்கி எடுத்து உம்முடைய இரத்தத்தினால கழுவி ஆண்டவரே உமக்கென்று வாழ, உம்முடைய நாமத்தை அறிவிக்க, உம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அப்பா, உம்முடைய பணியை செய்ய ஆண்டவரே, உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற எங்களை தெரிந்தெடுத்த உம்முடைய நல்ல கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். உயிரோடு வாழ்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்காக நாங்கள் வாழ்வோம். ஆண்டவரே, உம்முடைய பணியை மாத்திரம் நாங்கள் செய்வோம்ப்பா. இன்னும் உமக்காக வைராக்கியமாய் நாங்கள் வாழ, உம்முடைய ராஜ்யத்தை எழுந்து கட்ட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவ கரம் கூட இருக்கட்டும். தொடர்ந்து எங்களை நடத்துங்க. உம்முடைய மகிமைக்குள்ளே எங்கள் ஆண்டவரே நீ நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் கூட இருக்கட்டும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி நம்ம அமர்ந்து கொள்வோம். அந்த நாளில் விசேஷமாக நம்ம பெண்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் இருக்கிற பெண்கள், சபைக்குள்ளே இருக்கிற பெண்கள் எல்லாருக்குள்ளேயும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். தேசத்தில் ஒரு பெண்களை கொண்டு அநேக மாற்றங்களை தேவன் கொண்டு வரணும். பெண்களுக்குள்ளே எழுப்புதல் உண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிப்போம். உற்சாகத்தோட ஒருமனப்பட்டு எலியாவை போல் நம்ம கருத்தாக ஜெபிப்போம். தேவன் நம்மளுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு பதிலை தந்து நம்மளை நடத்துவார்கள். அல்லேலூயா. ஒருத்தவங்க வந்து ஜெபிப்பாங்க, அவளோட இணைந்து நம்ம ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிப்போம். சீசனாக பெண்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பெண்கள் வந்து வேதத்தில் எத்தனையோ பெண்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டு ஒரு சாட்சியாக வந்திருக்காங்க. அதுபோல் நம்மளும் ஒவ்வொருத்தரும் வேதத்தின்படி நம்ம அந்த ஒரு சாட்சியை நம்ம வெளிப்படுத்தி வாழணும்னு நம்ம சொல்லணும். நன்றி செலுத்துகிறோம். நடத்தி வந்த மேலான கிருபைக்காக நன்றிப்பா. ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபை தயவு வல்லமை எங்களோட கூட இருக்க முடியாது. எனக்கு உம் கிருபை போதுமே நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே, எனக்கு உம் கிருபை போதுமே நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, எனக்கு உம் கிருபை போதுமே நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே, எனக்கு உம் கிருபை போதுமே நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே.
கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, எனக்கு உம் கிருபை போதுமே நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே. ஆமென். அல்லேலூயா. முதலாவது ஜெப குறிப்பு வந்து ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு பெண்களும் நம்ம இருக்கணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்போது மட்டும்தான் நம்முடைய பிள்ளைகள் வளருவாங்க. எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு அம்மாவாக இருக்கிற ஒவ்வொருத்தலுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளரணும். அதுக்கு ஜெபத்தில் வளரணும். வேதம் வாசிக்க அவருக்கு ஆர்வம் உண்டாகணும். பரிசுத்த ஆவியில் நிரம்பி அவருடைய ஆலோசனைப்படி நடக்க, எடுத்துக்காட்டுக்கு எஸ்தர் போல் நம்ம அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர நம்ம எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு பெண்களும் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபை ஆண்டவரே எங்களோடு இருக்கட்டும் ஏசப்பா. தகப்பனை நீங்கள் எடுத்து ஆண்டவரை எங்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சாட்சியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் கிருபை தயவு வல்லமை ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெப குறிப்புக்காக யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் பாப்பா. இந்த வேளையில எங்களை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா. ஒவ்வொரு பெண்களுக்காக உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு பெண்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா தகப்பனே அப்பா. உங்களுக்குலாம் எப்படி வளரணும்னு எங்களுக்கு கத்துத்தாங்கப்பா தகப்பனே. உங்க வல்லமை எங்களுக்குலாம் இறங்கட்டும்பா. ஒவ்வொரு பெண்களுக்குலையும் உங்க வல்லமை இறங்கட்டு ராஜா ஏசப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வாழணும்னு எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா தகப்பனே. உங்க வல்லமை இறங்கட்டும்பா அப்பா. இந்த தேசத்துல ஒவ்வொரு சபைக்குள்ள இருக்க பெண்களையும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா தகப்பனே அப்பா. பிள்ளைகளை எப்படி வளர்க்கறது, நாங்க குடும்பத்தை எப்படி கட்டுறதுன்னு அப்பா அப்பா அதை எங்களுக்கு கத்துத்தாங்கப்பா தகப்பனே. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தா தாப்பா, உமக்குள்ள உண்மையா நாங்க வாழ்ந்தா தாப்பா எங்க பிள்ளைகளை நாங்க உண்மையா வளர்க்க முடியும் அப்பா. நாங்க எப்படி இருக்கோமோ அது போலதாப்பா எங்க பிள்ளைகளையும் நாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க வளர்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பெண்களையும் நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருத்தருக்களையும் உங்க வல்லமை இறங்கட்டும்பா தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்துக்களையும் உங்க வல்லமை இறங்கட்டு ராஜா ஏசப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர விடாம வாழ விடாம எங்களை தடை பண்ற பொல்லாத கிரிகள் இயேசுவே நாமத்தினால எங்க குடும்பத்துகளை விட்டு வெளியேறட்டும் இயேசுவே நாமத்தினால. ஒவ்வொரு பெண்களை விட்டு வெளியேறுவதாக ஏசப்பா. நாங்க எஸ்தரை போல வாழணும்பா தகப்பனே. எஸ்தரை போல எப்படி ஆண்டவருக்குள்ள உண்மையா அந்த பொண்ணு ஜெபம் பண்ணி எப்படி வாழ்ந்தாங்களோ அது போல எங்களுக்கு, அது போல நாங்கள் எங்க பிள்ளைகளையும் நாங்க சபைக்குள்ள உண்மை உள்ள பிள்ளைகளா வளர உதவி செய்யுங்கப்பா அப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழணும்பா தகப்பனே. எங்க சபைக்குள்ள எங்க பாஸ்டர் சொல்ற மாதிரி எங்க பிள்ளைகளை நாங்க அதை கீழ்ப்படிஞ்சு கேட்க உதவி செய்யுங்கப்பா நடக்க தகப்பனே. நீங்க எங்களுக்கு கத்துத்தாங்க ராஜா ஏசப்பா. உங்க வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க வல்லமை இறங்கட்டும்பா. வாலிபர் பிள்ளைகளுக்கு உங்க வல்லமை இறங்கட்டு ராஜா ஏசப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ உதவி செய்யுங்கப்பா. வாலிபர் பசங்களுக்கு உங்க வல்லமை இறங்கட்டும்பா. சிறு பிள்ளைகளுக்கு உங்க வல்லமை இறங்கட்டு ராஜா ஏசப்பா. ஆவியானவர்களே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்க வல்லமை இறங்கட்டு ராஜா ஏசப்பா. ஆண்களுக்கு உங்க வல்லமை இறங்கட்டு ராஜா ஏசப்பா. ஒவ்வொருத்தரையும் நீங்க எடுத்து பயன்படுத்துவீங்களாப்பா அப்பா. சபைக்கு உண்மையானவங்களை வாழ உதவி செய்யுங்கப்பா அப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில பைபிள் படிக்கவோ வசனம் கேட்க விடாம தடை பண்ற கிரியெல்லாம் அழிக்கப்பட்டு இயேசுவே நாமத்தினால அப்பா. எங்கள் சபைக்கு வர விடாம தடை செய்யற கிரியெல்லாம் அழிக்கப்படுவதா இயேசுவே நாமத்தினால. தேவனோட வல்லமை ஒவ்வொருத்தருக்கும் இறங்கட்டும்பா அப்பா. அப்பா தகப்பனே, நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதாப்பா நாங்க எங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி அப்பா. நாங்க எப்படி நடக்கிறோமோ அது போல எங்க பிள்ளைகளையும் நாங்க வளர்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க பேசுங்க ராஜா, பிள்ளைகள்கிட்ட நீங்க பேசுங்கப்பா அப்பா. சபைக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்கப்பா தகப்பனே. பாஸ்டருக்கு கீழ்ப்படியணும்பா, ஆயுதப்பனுக்கு கீழ்ப்படியணும்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா கீழ்ப்படிஞ்சாதாப்பா, சபைக்குள்ள கீழ்ப்படிஞ்சாதாப்பா எந்த இடத்துலையும் போய் உங்க நாமத்தை நாங்க உயர்த்த உதவி செய்யுங்கப்பா அப்பா. சபைக்கு போற பிள்ளைகளா இந்த பிள்ளைய மாதிரி யாருமே இருக்கக்கூடாது, இந்த பெண்கள் மாதிரி யாரும் இருக்கக்கூடாது, இந்த ஆண்கள் இந்த யாருமே இருக்கக்கூடாதுப்பா. சபைக்கு போறவங்க பரிசுத்தமா இருப்பாங்கன்னு சொல்லணும்பா. அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா தகப்பனே. எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ராஜா. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் உங்க வல்லமை இறங்கட்டு ராஜா அப்பா. நாங்க முன்மாதிரியா இருக்கக்கூடாதுப்பா அப்பா, முன்மாதிரியா இருக்கக்கூடாது. இப்ப எப்படி காலகட்டத்தில் நான் கடக்கிறோமோ அது மாதிரி நாங்க எஸ்தரை போல வாழ உதவி செய்யுங்கப்பா தகப்பனே. நீங்க எங்களுக்கு
நடத்தி தந்த நல்ல கிருபைக்கா நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. பிதாவே, ஜெபத்தை கேட்டதுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். 2வது ஜெப குறிப்பு, குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம். கணவன் மனைவி சமாதானமாக இருக்க ஜெபிக்கணும். பிள்ளைகளை கர்த்தருடைய பயத்தில் வளர்க்க நம்ம ஜெபிக்கணும். குடும்ப தேவைகள் சந்திக்கப்பட நம்ம ஜெபிக்கணும். நீதிமொழிகளில் அந்த ஒரு தாயாரை பார்த்து அவங்க பிள்ளைகள்லாம் சொல்கிறாங்க, பாக்கியவதி என்ற அந்த சொன்ன வசனத்தின்படி நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்து பாக்கியவதின்னு சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, முன்மாதிரியாக நம்ம ஜெபிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிள்ளைகளை வளர்க்கணும். நம்ம ஏனோ தானம்னு வாழ்ந்தோம்னா நம்ம பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்ம எடுத்துக்காட்டுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாயை தண்ணித்துறையில் பார்த்தா பிள்ளைய வீட்டில் பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளை பார்த்துதே நம்ம பிள்ளைய வளரும். அப்போ நம்ம சரியாக வேதம் வாசிக்கணும், சரியாக ஜெபம் பண்ணணும், சரியாக பிள்ளைகளை வளர்க்கணும், சரியாக கணவனோட அன்பாக இருக்கணும். அந்த தேவைகள் சந்திக்கப்படணும். அப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம சரியாக இருந்தோம்னா நம்ம தேவன் நம்ம தேவைகளை சந்திப்பார். அதுக்கு நம்ம இந்த வசனத்தின்படி வார்த்தையின்படி நம்ம வாழ்ந்து நம்ம பிள்ளைகளை நல்லா வளர்த்து கர்த்தருடைய கிருபைகளை நம்ம பிள்ளைகளையும் வளர்த்தோம்னா நம்ம இந்த எல்லா குடும்பத்துக்கு தேவையான எல்லா தேவைகளையும் தேவன் நமக்கு சந்திப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு தாயாக இருக்கிறவங்க தான் அந்த குடும்பத்தை பார்க்கணும். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சரியான ஒரு தாயாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லோரும் கூடி சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். சத்தமாக ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் கர்த்தருக்குள்ள சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒரு தலைவியாக இருந்து குடும்பத்தை நடத்த ஆண்டவரை ஞானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை வளர்க்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஞானத்தோடு கர்த்தருக்குள்ள ஆண்டவரை கீழ்ப்படிந்து வளர்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கிருபையுள்ள கரத்தினால் எங்களை முடிக்கணுங்க. இதற்காக யாராவது ஒருத்தர் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பா. இவையில ஜெபி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேசத்துல எங்க சபையில இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களும் புத்தியுள்ள ஸ்திரீகளாய் வாழ உதவி செய்யுங்க. பிள்ளைகளை வளர்க்கிற காரியங்கள் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. வல்லமை செயல்படட்டுப்பா. ஒவ்வொரு பெண்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறட்டும் ஆண்டவரே. கணவருக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகளை வளர்க்கிற காரியங்கள் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே அவங்கள பார்த்து பாக்கியவதின்னு சொல்ற அளவுக்கு அவங்க வாழணும் ஆண்டவரே. உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கேரக்டர் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. நற்குணங்களை வெளிப்படுத்த உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருக்குள்ள வாழ்றாங்க ஆண்டவரே. அநேகர் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. பெண்களை அப்படியே மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். இறங்கு வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களை நீ மாற்ற போற மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அன்னால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அன்னால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறும் வர ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறும் வர ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன். அக்கினி இறங்கும் வர ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன். அக்கினி இறங்கும் வர ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. எங்கள் எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன்.
மாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. மூணாவது நம்ம ஒரு ஜெபக்குறிப்பு ஜெபம் பண்ண போகிறோம். உடலுக்கும் மன ஆரோக்கியத்திற்கும் தேவன் பலன் தரணும். ஒரு குடும்பத்தில் வந்து சரீரத்தில் ஒரு வியாதி வந்தால் அந்த குடும்பமே சேர்ந்து கவலைப்படணும். அந்த குடும்பத்தில் அந்த கவலை வந்தோன்னா மன அழுத்தம் நமக்குள்ளே வந்துடுது. கவலை மாற ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். சோர்வு மாறுறதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். மன கசப்பு மாற நம்ம ஜெபம் பண்ணணும். அதிலேருந்து நம்ம மீட்டெடுத்து மன சந்தோஷம் உண்டாகணும்னா நம்ம எல்லா தேவைகளுக்காண்டி நம்ம ஜெபிக்கணும். நம்ம மனுஷர்கிட்ட போய் சொல்லுவோம், இது எனக்கு நடக்குதுக்கா, அண்ணே இது நடக்குதுன்னு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க. அங்கிட்டு போய் சொல்லுவாங்க, இவளுக்கு வந்தது சரி, நல்லா சின்ன சர்ச்சுக்கு போகிறா அப்படி இருக்க நம்மளை பற்றி கொஞ்சம் பேசுவாங்க. அதே இதை நம்ம மனுஷர்கிட்ட சொல்லாமல் நம்ம தேவனிடத்தில் சொன்னோம்னா அவர் நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம எல்லா அந்த உடலில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றி சரீரத்தில் உள்ள வியாதியை மாற்றுவார், மன அழுத்தத்தை மாற்றுவார், கவலையை மாற்றுவார், நமக்கு இருக்கிற சோர்வுகளை மாற்றுவார், மன கசப்புகளை மாற்றுவார். நமக்கு மன சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தில் நம்ம வந்து நம்ம இருக்க அந்த கவலை அந்த வியாதியோடு இருக்கும்போது கூட அந்த ஜெபம் பண்ணும்போது நமக்கு அந்த மனம் சந்தோஷம் வந்துடும். நமக்காண்டி ஒரு ஆண்டவர் இருக்கார், நமக்காண்டி ரத்த சிந்தின தேவன் இருக்கார். அப்போ நமக்கு அந்த வியாதியிலேருந்து விடுதலை கொடுப்பாரு. அப்போ நம்ம அந்த வியாதியில் இருந்து விடுதலை கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? தேவனிடத்துல நம்ம சொல்லணும், தேவனிடத்துல நம்ம ஜெபிக்கணும். இந்த காரியத்துக்காக நம்ம யாராவது எல்லோரும் கூடி முதல்ல நம்ம ஜெபம் பண்ணுவோம். சோதரன் சபா, சோதரிக்கிற ராஜா, ஆமென். நன்றி சொல்லுகிறோம்ப்பா, நன்றி ஆவியானவர். சோதரிக்கிறேன் சப்பா, ஆமென். கர்த்தாவே அப்பா, எங்களுக்கு ஆண்டவரே வியாதியிலிருந்து நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாதியிலிருந்து சுகம் தாங்கப்பா. நாங்கள் கவலையிலிருந்து மாற உதவி செய்யுங்க. மன அழுத்தம் எங்களுக்கு இருக்கக்கூடாது சப்பா, கவலை எங்களுக்கு இருக்கக்கூடாதுப்பா. உம்மிடத்தில் நாங்கள் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா போராட்டங்களும் ஆண்டவரே உடைய சிலுவையின் பாதத்தில் இறக்கி வைக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தருடைய கரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சப்பா, உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காரியத்துக்காக யாராவது ஒருத்தர் பாரப்பட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேளையில கர்த்தராகிய தேவன் கரத்துல வருகிற என் தகப்பனே, ஆண்டவரே உண்மை எல்லாமே ஒன்று இல்லை தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீங்க பாதுகாப்பு கொடுத்தாதான் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்களையும் ஆவியான தேவன் தாமே ஆண்டவரே உலாவும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அப்பா உம்மை தேடுகிற குடும்பங்கள் ஆண்டவரே நீ மன இரக்கத்தின் தேவன் ஆண்டவரே, நீ ஐஸ்வர்யத்தின் தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு மன இறங்குறவர் ஆண்டவரே, கூப்பிடு யாவருக்கு அருகில இருக்கிறவர் ஆண்டவரே. இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆவியான தேவன் இறங்கும்படியாக எந்த யாதியும் வரக்கூடாது ஆண்டவரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாதென்று சொன்னீரப்பா. இந்த வார்த்தையை கொண்டு வருகிற என் தகப்பனே, எந்த குடும்பத்தையும் வாதை அணுகக்கூடாது ஆண்டவரே. எந்தெந்த குடும்பத்துல சரீரத்துல போட்டிருக்கான பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே உன் கையை எடு என்று நாங்கள் கட்டளை எடுக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒருமனப்பட்டு கட்டளை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால உன் பிள்ளைகளை தொடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. வியாதி வரக்கூடாது ஆண்டவரே. ஒரு உறுப்பு துன்பப்பட்ட ஆண்டவரே, குடும்பமே துன்பப்படுறார்களப்பா ஆண்டவரே, கண்ணீரோட கவலையோட இருக்கிறார்களப்பா. ஆவியானவரே மன உருக்கத்தின் தேவனே, மன இரக்கத்தின் தேவனே, மன இறங்குங்க ஆண்டவரே, மன இறங்குங்க ஆண்டவரே. இப்பொழுதே ஒரு சுகம் உண்டாகட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டதுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். நாலாவது நம்ம ஜெப குறிப்பாக ஜெபிக்க போகிறோம். குடும்ப பிரச்சனைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கடன் பிரச்சனை மாறணும், பொருளாதார பிரச்சனைகள் மாறணும், குடும்ப பிரச்சனை மாறணும். ஒரு குடும்பத்தில் கடன் பிரச்சனை மாறணும் அப்படின்னா நம்ம ஞானத்தோடு செயல்படணும். அது குடும்பத்தில் நம்ம கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம வசனம் சொல்லுது. நம்ம கடனை வாங்கிட்டு ஏசப்பா கடனை கட்டுங்க, ஏசப்பா கடனை கட்டுங்க நம்ம அவரை ஜெபிக்கிறோம். அப்போ நம்ம மேலே தப்பை வச்சுக்கிட்டு நம்ம ஏசப்பாட்ட குறைய நம்ம எப்போதும் சொல்லக்கூடாது. குடும்பத்தை நடத்துகிற பெண்கள் வந்து அந்த கடன் வாங்காத அளவுக்கு நம்ம குடும்பத்தை நடத்தணும், ஞானத்தோடு செயல்படணும். வீட்டுக்காரர் சம்பாரிச்சிட்டு வர பணத்தை வச்சு நம்ம சிக்கனமாக அதை நடத்தணும். நம்ம போய் 500 ரூபாய்க்கு சேலை வாங்குறதுக்கு பதிலாக 1000 ரூபாய்க்கு சேலை வாங்குவோம்.
அதனால் அந்த கடன் பெருகும். பிள்ளைய கேட்குற ஆடம்பர செலவுலாம் நம்ம செய்வோம். அதெல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது அழகு கிடையாது. வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நம்ம குடும்பத்தை நடத்துகிறவளாக இருக்கணும். இப்போ நான் இந்த கடன் பிரச்சனைக்கு காரணம் நம்ம தான். குடும்பத்தை நடத்துகிற பெண்ணால் இந்த கடன் வருது. அப்போ நம்ம அந்த கடன் பிரச்சனைக்காக நம்ம ஜெயிப்போம். ஏசப்பா கடனை கட்டுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம கடன் வாங்கிட்டே தான் இருப்போம். இதுக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். நம்ம தவற உணர்ந்து பார்க்காம கடனை வாங்கி நம்ம வீணான செலவழிக்கக்கூடாது. இன்றையிலிருந்து நம்ம என்ன ஒரு பொருத்தனை எடுக்கிறோம். என்ன பொருத்தனை? ஏசப்பா நான் கடன் வாங்க மாட்டேன், அதுக்கு ஞானத்தை கொடுங்க, குடும்பத்தை நடத்துகிற ஆண்டவரே இந்த சிந்தனை எனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த கடனை குறித்து அநேக குடும்பங்களில் கடன் பிரச்சனைனால தான் ரொம்ப போராட்டமே நடக்குது. இந்த கடன் பிரச்சனை முதல்ல மாறணும். ஒவ்வொரு பெண்களும் இந்த கடனிலிருந்து மீட்டெடுக்கணும். இனிமேல் நம்ம கடன் வாங்கக்கூடாதுங்கிற எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகணும். அதனால் நம்ம தேவனிடத்தில் போய் ஜெபிக்க போகிறோம். கடன் பிரச்சனைகள் மாறணும், பொருளாதார பிரச்சனைகள் மாறணும், குடும்ப பிரச்சனைகள் மாறணும். இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஞானத்தோடு செயல்படணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்தரிக்கிறேன் சப்பா, நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்கள் ஆண்டவரே, கடனால் அநேக குடும்பங்கள் ஆண்டவரே சீரழிவை உண்டு பண்ணுகிறது ராஜா. இங்கே கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க கடன் பிரச்சனைகள் மாறட்டும். தயவாய் நீங்கள் மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ கடன் வாங்கக்கூடாதுங்கிற எண்ணம் எங்களுக்கு உண்டாகனே சப்பா. இந்த கடனிலிருந்து எங்களை மீட்டெடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபையினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் மீட்டெடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் தயவு ஒவ்வொரு குடும்பத்திலையும் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை மாற்றுங்க. கடன் வாங்கக்கூடாதுங்கிற எண்ணம் எங்களுக்கு உண்டாகட்டுப்பா. எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களில் கடன் வேணாயேசப்பா. கடனை கொண்டு வர சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. கடனை வாங்க வச்ச குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணுகிற கிரியைகள் அழிக்கப்படுவதாக. கர்த்தருடைய கரமே ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்தட்டேசப்பா. ஒவ்வொரு பெண்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களும் ஞானத்தோடு ஆண்டவரை நடத்த நீங்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கடன் வாங்குறது ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் ஏசப்பா. கடன் ஆண்டவரே அநேக குடும்பங்கள் கடன் கொடுக்கட்டும்ப்பா. அப்படிப்பட்ட குடும்பங்களை நீங்கள் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த காரியத்துக்கு யாராவது ஒருத்தர் பாரப்பட்டு நல்லா ஜெபம் பண்ணுவோம். சபா சபா அந்த வேலை ஆண்டவரே எங்களை ஜெபி கொடுத்தக்கா நன்றி செலுத்துகிறோம். அவனுடைய கடன் பிரச்சனையோடு இருக்க ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சபா. கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு உணர்வை கொடுங்க சபா. கடன் வாங்க தூண்டி விடுகிற எல்லா சத்துருக்கிரியில் அழிக்கப்படுவதாக. ஒரு தீர்மானம் எடுத்து கடன் இனி வாங்கக்கூடாதுன்னு என்ன உண்டாகட்டுப்பா. ஒவ்வொரு பெண்களுக்காக கூட ஜெபிக்கிறேன் சபா. புத்தி உள்ள ஸ்திரீகளாய் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் எழுதியிருக்கேன் சபா. குடும்பத்துடைய வருமானத்துக்கு ஏற்ற செலவு செய்யணும் சபா. வீணான ஆடம்பரங்களுக்கு ஏற்ற அளவு செலவு கூடாது ஆண்டவரே. கடன் வாங்கி ஆண்டவர் எந்த ஒரு காரியங்களை செயல்படுத்த கூடாது ராஜா. எப்படி குடும்பத்தை நடத்தணும் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே சபா. சேமிக்கிற ஒரு மனப்பக்குவத்தை கொடுங்க சபா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு பெண்கள் எழும்ப உதவி செய்யுங்க சபா. ஒரு குடும்பம் நல்ல நிலைக்கு வருவது ஆண்டவர் பெண்களால ஆண்டவரே சபா. அந்த பெண்களுக்கு தேவ நாம ஞானத்தை கொடுங்க சபா. கடன் வாங்கக்கூடாது உணர்வோடு இருக்க உதவி செய்யுங்க. கடனை வாங்க தூண்டி விடுகிற எல்லா சத்துருக்கிரியை அழிக்கப்படுவதாக. வீணான கிரியைகள் மகளிருக்கு சேரக்கூடாது ராஜா. அந்த கிரியையில கடன் வாங்க ஒருமனப்படக்கூடாது ராஜா. கடன் வாங்க கூடாது உணர்வு தேவன் நாம ஒவ்வொருத்தருக்கு தூண்டுவீராக. ஒரு குடும்பம் கூட கடன் பிரச்சனையோடு இருக்க கூடாது ராஜா. கடன்களை கட்டி முடிக்கக்கூடிய ஞானத்தை கொடுங்க. குடும்பத்தை எப்படி நடத்துங்கிற ஒரு உணர்வை கொடுங்க. தேவனுடைய காரியத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. குடும்ப பிரச்சனைகளோடு இருக்க ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களுக்குள்ள ஒரு பொறுமை, ஒரு நீடிய சாந்த உண்டாகட்டும். நடத்தக்கூடிய ஆவிக்குரிய உணர்வு உண்டாகட்டும் ராஜா. உதவி செய்யுங்க. காரியங்களா இருந்தாலும் தேவனிடத்துல சொல்ல உதவி செய்யுங்க. தேவ வல்லமையாமே செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானா தந்தன தந்தானா, தந்தானா தந்தன தந்தானா, தந்தானா தந்தன தந்தானா, தந்தானா தந்தன தந்தானா. கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைச்சிடுவார். இயேசு கண்ணீர்கள் அனைத்தையும் துடைச்சிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார்.
இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானா தந்தன தந்தானா தந்தானா தந்தன தந்தானா தந்தானா தந்தன தந்தானா தந்தானா தந்தன தந்தானா. வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார், சமாதானம் சந்தோஷம் நமக்கு தருவார், சமாதானம் சந்தோஷம் நமக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானா தந்தன தந்தானா தந்தானா தந்தன தந்தானா தந்தானா தந்தன தந்தானா தந்தானா தந்தன தந்தானா. அல்லேலூயா. 5வது ஜெப குறிப்பு, நம்ம இப்போ வந்து வேலை வாய்ப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க, அதனால் அந்த குடும்பத்தில் கஷ்டங்கள் எல்லாம் நடக்குது, சண்டைகள்லாம் வருது, படித்து நமக்கு வேலை இல்லைங்கிற அந்த கவலையெல்லாம் இருக்குது. அந்த வேலை வாய்ப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு பெண்களும் வந்து வீட்டில் இருந்தே நம்ம ஒரு தொழில் கற்றுக்கிறலாம். ஏதோ ஒரு தொழில் செஞ்சு நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கு, வீட்டுக்காரர் மட்டும் நமக்கு சம்பாரித்து கொண்டு வந்து தரட்டும், நம்ம வாட்டில் இருப்போம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு தேவன் கொடுக்குற ஞானத்தின்படி வீட்டிலேருந்தே நம்ம ஒரு தொழில் செய்யலாம். அதுலேருந்து ஒரு ஆசீர்வாதத்தினால அந்த குடும்பத்தை நம்ம நடத்துகிற கொஞ்சம் இலகுவாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் சம்பாத்தியத்தை வச்சு நம்ம குடும்பம் நடத்த முடியாது. அப்போ 2 பேரும் சேர்ந்து நம்ம அதை வேலை செஞ்சோம்னாத்தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த வேலை வாய்ப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வேலையில் வந்து முன்னேற்றம் கிடைக்கணும். வீட்டில் நம்ம இருந்து தொழில் செய்யணும். ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகள் முன்னேற்றத்துக்காண்டி தொழில் செஞ்சு நம்ம அந்த தொழிலுக்காண்டி நம்ம அந்த தொழில் செய்கிற தொழில் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கலாம். அதிலிருந்து நம்ம சபைக்கு உதவுறவர்களாக இருக்கலாம். ஒரு சபையில் வந்து நம்ம வேலை பார்த்து நம்ம சபைக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னு தேவனுக்கு கொடுக்குற காரியத்துக்கு, சபையில் கொடுக்குற காரியத்துக்கு ஒரு பெண்கள் வந்து முன்மாதிரியாக இருக்கலாம். அப்போ நம்ம அந்த காரியத்தில் நம்ம உண்மையாக இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை வந்து ஆசீர்வதிப்பார், நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம வந்து சோம்பேறியாக ஒருபோதும் நம்ம இருக்கக்கூடாது. சோம்பேறியாக படுத்துக்கிட்டே நம்ம வந்து வீட்டில் சும்மா வீட்டுக்காரர் மட்டும் சம்பாரித்து கொடுத்தா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. தேவனிடத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு நம்மளும் ஒரு வேலையை பார்த்து அந்த குடும்பத்துக்கு தேவையான ஒரு பணத்தை நம்ம சம்பாதிக்கணும். படிச்சிருக்கவங்க படித்த வேலையை பார்க்கணும், படிக்க தெரியாதவங்க வீட்டிலேருந்து ஒரு தொழில் செய்யலாம். அதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு அந்த காரியத்தின்படி நம்ம செய்வோம். வேலையில் முன்னேற்றம் கிடைக்க, தொழில் செய்ய, சபைக்கு உதவியாக இருக்க ஒவ்வொரு பெண்களும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் கூடி ஜெபம் பண்ணுவோம். நன்றி சப்பா, நன்றியுடைமை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு பெண்களுக்கு ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே இறங்கட்டுப்பா. தகப்பனே நாங்கள் ஆண்டவரே சோம்பேறியாக இருக்கக்கூடாது ஏசப்பா, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தாவே ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே நாங்கள் குடும்பத்துக்கு தேவையான ஆண்டவரே தொழிலை ஆண்டவரே ஆசீர்வதிக்க உதவி செய்யுங்க, தொழில் செய்ய உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தொழிலை ஆசீர்வதிங்க, வேலையை ஆசீர்வதிங்க, உங்கள் கிருபையும் தயவும் ஒவ்வொரு குடும்பத்துலையும் செயல்படட்டுப்பா. சப்பா இந்த காரியத்துக்கு யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பலோபிதாவை மெதுகுற சோதரிகளே சபா, முதல்ல ஜெபிக்கிற தலைப்புக்கு நன்றி செலுத்துறேன் சபா. சபா எத்தனை பெண்கள் வேலை இல்லாம இருக்கா ஏசப்பா, சபா அவருக்கு நீரே ஒரு நல்ல வேலையை கொடுங்க ஏசப்பா. சபா நிறைய பெண்கள் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கா ஏசப்பா, சபா அவங்க கவலையெல்லாம் நீரே மாற்றி நல்ல ஒரு வேலையை கொடுங்க ஏசப்பா. சபா பரிச்சலிட்டு நிறைய பேர் வேலை இல்லாம இருக்கா ஏசப்பா, அவங்களுக்கு நீங்க நல்ல ஒரு வேலையை கொடுங்க ஏசப்பா. சபா அவங்க வேலையில நல்ல ஆசீர்வாதம் உண்ட உதவி செய்யுங்க ஏசப்பா. சபா சின்ன வேலை செய்தாலும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. சபா வேலை செய்யல என்ன வேலை செய்யணும் நீங்க ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா இப்பொழுது எந்தெந்த வேலை செய்யணும்னு ஞானம் உண்டாக உதவி செய்யுங்க ஏசப்பா. என்ன வேலை செய்யணும்னு தவிச்சு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் நீரே ஒவ்வொரு வேலையை கொடுங்க ஏசப்பா. கரை இறங்க செய்யுங்க ஏசுநாதர் பிதாவே ஆமென். அடுத்து நம்ம ஜெபகுரு ஜெபிக்க போகிறோம்.
குணாதிசயங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு பெண்கள்கிட்டையும் என்னென்ன குணாதிசயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறாருன்னா, நம்மகிட்ட பொறுமை இருக்கணும். ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு பொறுமையோடு அந்த காரியத்தை நம்ம செயல்படணும். தாழ்மை நமக்குள்ளே இருக்கணும். நமக்குள்ளே எந்த விதத்தில் ஒரு பெருமையான காரியம், மேட்டுமையான காரியம், நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கிற காரியம், அது வந்து ஒரு பெண்களுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் அன்பு நமக்குள்ளே இருக்கணும். அன்பு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா எல்லா காரியத்தையும் நமக்கு தாங்கும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும் அப்படின்னு நம்மளோட தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம அது எல்லாத்தையும் நம்ம ஒரு பெண்களாக இருக்கிறவங்க பொறுமையாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், அன்புள்ளவர்களாக இருக்கணும், சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணும், கர்த்தருடைய நமக்கு நடத்தணும், மன்னிக்கிற குணம் நமக்குள்ளே இருக்கணும். யார் நம்ம என்ன சொன்னாலும் நம்ம ஆனால் அப்படி இருக்க மாட்டேங்கிறோம். ஆனால் தேவனத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். மன்னிக்கிற இருதயத்தை தாங்க ஆண்டவரே. சிலுவை பரியந்தமும் தேவன் நம்ம செஞ்ச பாவம் அக்கிரமங்கள்லாம் மன்னிச்சார். அவர் மன்னிக்காமல் இருந்தாருன்னா நம்ம இன்னைக்கு வந்து யார்கிட்டையும் நம்ம மன்னிப்பு கேட்க முடியாது. மன்னிக்க கற்றுக் கொடுத்த தேவன் வந்து நம்ம ஒவ்வொருத்தட்டையும் அந்த மன்னிப்புங்கிற அந்த காரியத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு பெண்களும் அந்த மன்னிக்கிற காரியத்தில் கரெக்டாக நம்ம நடக்கணும். சபையில் இருக்கவங்க நம்ம அந்த சாட்சியாக இருக்கணும். அந்த அக்கா என்ன சொன்னாலும் கோவப்பட மாட்டாங்க, மன்னிச்சிருவாங்க, உடனே வந்து நம்மகிட்ட பேசிடுவாங்க. இவருடைய குணாதிசயம் இப்படி அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம எடுத்துக்காட்டாக இருக்கணும். நம்ம எடுத்துக்காட்டாக இருக்கும்போது நம்மளை பார்த்து 4 பேர் அந்த காரியத்தில் வந்து இருந்தால் அவங்க மாதிரி வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வருவாங்க. சாட்சி வாழ்க்கையை வெளிப்படுத்தணும், மன்னிக்கிற குணம் நமக்குள்ளே இருக்கணும், பொறுமை இருக்கணும், தாழ்மை இருக்கணும், அன்பு இருக்கணும். இந்த எல்லா காரியமும் நமக்குள்ளே வந்து தேவன் நடத்துனபடி நம்ம நடக்கணும். நம்ம சரியாக அந்த காரியத்தெலாம் நடந்தோம்னா நம்ம பிள்ளைங்க சபையில் உள்ளவர்களுக்கு நம்ம ஒரு சாட்சியாக இருக்கலாம். இந்த காரியத்துக்காக எல்லோரும் நம்ம சேர்ந்து நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. எல்லோரும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு பெண்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இந்த பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நம்ம எல்லோரும் நம்ம சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகணும். கர்த்தாவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு பெண்களும் ஆண்டவரே உடைய ராஜ்யத்துக்காக எழுந்து கட்டுகிற பெண்களாக நாங்கள் இருக்கணும். பொறுமை எங்களுக்குள்ளே இருக்கணும், அன்பு எங்களுக்குள்ளே இருக்கணும், சமாதானம் எங்களுக்குள்ளே இருக்கணும், மன்னிக்கிற குணம் எங்களுக்குள்ளே இருக்கணும் ஏசப்பா. சாட்சியை வெளிப்படுத்துகிறவா நாங்கள் இருக்கணும். சபையில் உள்ள ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை ஒரு சாட்சி உள்ளவர்கள் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரை எங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்கள் கிருபை இல்லை கரம் ஆண்டவரே ஒவ்வொரு பெண்கள் மேலேயும் இறங்கட்டும். கர்த்தாவே ஒரு பெண்களை நீங்கள் தொடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. பெண்களுக்குள்ள உங்கள் வல்லமை இறங்கட்டும். உங்கள் கிருபை தயவு வல்லமை செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த காரியத்துக்காக யாராவது ஒருத்தர் சத்தமாக ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த நேரத்தில் எங்களை ஜெபிக்க கொடுத்த உடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்தில் இருக்க சபையில் இருக்க ஒவ்வொரு பெண்களையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அநேக பெண்களை கொடுத்ததற்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பெண்களையும் நீங்கள் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுமையான குணங்கள் வெளிப்பட நீங்க உதவி செய்யுங்க. தாழ்மையான குணத்தை வெளிப்படுத்த நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு மன்னிக்கிற மனப்பக்கம் ஒவ்வொருத்தருக்குள்ளே உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாட்சி வாழ்க்கையை வெளிப்படுத்துகிற பெண்களா இருக்க உதவி செய்தல்லங்கப்பா ஆண்டவரே. மாம்சத்தின் கிரிகள் எல்லாம் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியின் கனிகள் வெளிப்பட நீங்க உதவி செய்தல்லுங்க. ஒவ்வொரு பெண்களும் குணசாலியான ஸ்திரீயா இருக்கு நீங்க உதவி செய்தல்லுங்கப்பா. புத்தியுள்ள ஸ்திரீயா இருந்து குடும்பத்தை நடத்த நீங்க உதவி செய்தல்லுங்க ஆண்டவரே. அடுத்தவர்களுக்கு முன்பாக சாட்சி வாழ்க்கையை வெளிப்படுத்த நீங்க உதவி செய்தல்லுங்க ஆண்டவரே. சண்டைகளையும் போட்டிகளையும் பொறாமைகளையும் உண்டு பண்ணுகிற கிரிகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக சமாதானத்தோடு வாழ உங்கதமே கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபைக்குள்ளே ஒரு மனதின் ஆவியை நீங்க கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பெண்களை நீங்க தாமே எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. மன்னிக்க முடியாத தன்மைகள் எல்லாம் மாற நீங்க உதவி செய்தருளுங்க. நீங்க ஆண்டவரே எல்லாருடைய பாவங்களை சிலுவையில மன்னித்தது போல ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருந்து மன்னிக்க நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மன்னிக்கிற மனப்பான்மை ஒவ்வொருத்தருக்குள்ளே உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். போல ஆண்டவரே பிறரை நேசிக்கிற ஒரு அன்பு உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சொந்த சகோதரிகளை போல நேசிக்க நீங்க உதவி செய்தல்லங்கப்பா. தேவனுடைய வல்லமை தாமே ஒவ்வொரு குடும்பத்திலையும் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காரியத்தை குறித்து கவலைப்படவே கூடாது ஏசப்பா. பொறுமையான காரியங்கள்ல வெளிப்பட நீங்க உதவி செய்தல்லுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பெண்களுக்குள்ளே செயல்படுகிற எல்லா மேட்டின்மையின் ஆவிகளும் அழிக்கப்படுவதாக, பெருமையான குணங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை போல தாழ்மையான குணத்தை வெளிப்படுத்த நீங்க உதவி செய்தல்லுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பெண்களை நீங்க தாமே சபையிலிருந்து எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைக்கு ஒரு சாட்சியா இருக்கு நீங்க
நீங்க உதவி செய்தள்ளுங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சாட்சியா இருக்க நீங்க உதவி செய்தள்ளுங்கப்பா. குடும்பத்துக்கு ஒரு சாட்சியா இருக்க நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பெண்களையும் பார்த்து மற்றவர்கள் சாட்சி கொடுக்க உதவி செய்தள்ளுங்க. ஊழியக்காரர்களுக்கு சாட்சியா இருக்க நீங்க கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்கள் நீங்க தாமே உடைய வல்லமையினால நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெண்களை வழிநடத்த போற உடைய மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். நான் மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும், ஐயா உம்மை போலவே. என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும், ஐயா உம்மை போலவே. நான் மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. அல்லேலூயா. அடுத்த நம்ம ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ண போகிறோம். பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தினசரி பயணங்களில் போகிறவங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகணும். தீய பழக்க வழக்கங்கள் நட்புகள் மாறணும். குடும்பத்திற்கு பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு உண்டாகணும். இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பாதுகாப்புக்காக நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே ஜெபம் பண்ணிடணும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுதா, பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணிடணும். வீட்டுக்கார் வேலைக்கு போகிறாரா, வேலைக்கு போகும்போது நம்ம ஜெபம் பண்ணணும். வேலைக்கு போய்கிட்டு பாதுகாப்பாக வரணும் இசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். வேலைக்கு போகும்போது தீய பழக்கங்கள் இந்த அவங்களோட நம்ம நட்புறவு வச்சுக்கிறக்கூடாது. தவறான சிந்தனை உள்ளவங்களோட நம்ம சேரக்கூடாது. வேலைக்கே நம்ம போனாலும் ஒரு பரிசுத்தமாக நம்ம அந்த வேலைக்கு போயிட்டு பாதுகாப்போடு நம்ம வீடு திரும்பணும். அதுக்கு நம்ம தேவனுடைய பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வேலைக்கு போகும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட அங்கே சுற்றி இங்கே சுற்றி தெரிஞ்சுட்டு நல்ல பிள்ளையாமல் நம்ம வீட்டுக்கு நம்ம ஒவ்வொரு பெண்களும் வரக்கூடாது. வீட்டுக்காருக்கு பிடிச்சது மாதிரி, தேவனுக்கு பிடிச்சது மாதிரி, பிள்ளைகளுக்கு பிடிச்சது மாதிரி நம்ம வேலைக்கு போனாலும் நம்மளை பார்த்து அந்த வேலையில் பார்க்குற அநேகர் நம்ம அந்த சாட்சிய வாழ்க்கையை நம்ம வெளிப்படுத்தணும். சபையில் இருக்க ஒவ்வொருத்தரும் நம்ம பிள்ளைகளுக்காண்டி நம்ம என்ன செய்யணும், ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம ஜெபிக்கணும். பாதுகாப்பாக போயிட்டு வரணும் இசப்பா, பிள்ளைகளோட எந்த நட்புறவும் அந்த பிள்ளைகளோட வச்சுக்கிறக்கூடாது, நல்ல பழக்கம் உள்ள பிள்ளைகளோட என் பிள்ளை பழகணும், நீங்கள் ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தாயாக உள்ளவர்களும் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணி அனுப்பணும். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார்னா அந்த நாள் பூரா அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கும். அந்த பிள்ளை தவறான எண்ணத்தில் அது போயிடாதுங்க. நம்ம ஜெபிச்சு அனுப்பும்போது சிந்தனை என்ன வரும், நம்ம அம்மா நம்ம கண்டி ஜெபம் பண்ணி விட்டாங்க, அப்போ நம்ம தீய பழக்கத்துலேருந்து மனம் மாறணும் அப்படிங்கிற எண்ணம் பிள்ளைகளுக்கு வரும். அதே மாதிரி வீட்டுக்காரர் போகும்போதும் ஜெபிக்கணும். நீங்கள் வேலைக்கு போகும்போதும் அதை ஜெபிக்கணும். நம்ம வேலைக்கு போகும்போதும் குடும்பமாக அந்த ஜெபத்தை பண்ணிட்டு தான் நம்ம வேலைக்கு போகணும். அப்போ அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பை உண்டாக்குவார். பாதுகாப்புக்காண்டி இப்போ நம்ம அந்த குடும்பங்களில் உள்ள பாதுகாப்புக்காண்டி நம்ம எல்லோரும் சேர்ந்து இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம் சபா, நடியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். குடும்ப பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உங்கள் வல்லமை ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் இறங்கட்டும். கர்த்தருடைய கரம் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வேலைக்கு போகும்போது பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஸ்கூலுக்கு போகும்போது பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தாவே எனக்கு எங்கெல்லாம் பயணம் போனாலும் இங்கே உங்கள் பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும். தீய பழக்க வழக்கங்கள் ஆண்டவர் எங்களுக்கு வேணாம் ஏசப்பா. உடைய பாதுகாப்பின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலையும் செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபை ஆண்டவரை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் ஆண்டவரே சித்தத்தின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் இஷ்டத்தின்படி நாங்கள் நடக்கக்கூடாது ஏசப்பா. உங்கள் சித்தம் மாத்திரம் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபையினால் எங்களை மூடி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்கள் கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காரியத்துக்கு யாராவது ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பரலோகத்தின் இடத்துக்கு சசிகரம் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். பாதுகாப்பு உண்டாகணும் ஆண்டவரே. உண்டாகட்டுப்பா. வேலைக்கு போகலான பாதுகாப்பு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தீய பழக்கங்கள் பழகக்கூடாது ஆண்டவரே. சபா நம்ம சாட்சி வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்கப்பா. மாற்றி போட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். சாட்சி வாழ்க்கையை வாழ உதவி செய்ய நாங்கள் உதவி செய்யுங்க. இயேசுநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தர் மட்டுமாய் நம்ம ஜெபத்தை கேட்டு இதெல்லாம் பதில் தந்ததுக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். எனக்குவும் கிருபை போதுமே நேசரே, எனக்குவும் கிருபை போதுமே, எனக்குவும் கிருபை போதுமே நேசரே, எனக்குவும் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, எனக்குவும் கிருபை போதுமே நேசரே, எனக்குவும் கிருபை போதுமே, எனக்குவும் கிருபை போதுமே நேசரே, எனக்குவும் கிருபை போதுமே. துணையில்லா ஒரு மாடப்புறா போல் தவிக்கும் என்னை சேர்த்திட வாரும். துணையில்லா ஒரு மாடப்புறா போல் தவிக்கும் என்னை சேர்த்திட வாரும். நாதனின் வருகை தாமதமானால், நாதனின் வருகை தாமதமானால் விழாமல் காத்திடுமே, என்னை விழாமல் காத்திடுமே. எனக்குவும் கிருபை போதுமே நேசரே, எனக்குவும் கிருபை போதுமே, எனக்குவும் கிருபை போதுமே நேசரே, எனக்குவும் கிருபை போதுமே. நல்ல பிதாவே, நன்றியுடைமை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உங்கள் கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும். இந்த ஆண்டவரே கேட்ட ஜெப குறிப்பு வசனத்தின்படி நாங்கள் வாழ ஒவ்வொரு பெண்களும் நாங்கள் முன்மாதிரியாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. அப்படியே நீங்கள் செய்ய போகிற நல்ல கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. பெண்களுக்கான ஒரு விசேஷித்த ஜெபத்தை இந்த நாளில் நம்மளுக்கு ஏறெடுக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுவோமா? பூவா பூவா உம் போர்வையால் என்னை மூடு, ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. பூவா பூவா உம் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. முதல்ல போவாசோடு கூட ரூத்து பேசும்போது இந்த நிலைகளோடு கூட தான் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அந்த அம்மா பேசினாங்க. அந்த போவாஸ் வந்து தேவனுக்கு அடையாளமாக என்ன செய்கிறார்?
அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அந்த அம்மா இப்படி சொல்கிறாங்க, உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை. காப்பாத்துகிற கடமை அவர்கிட்ட தான் இருக்குது. ஆமா ஆமா ஆமேன். போவா உம் போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. வேதனையோ வேறு சோதனையோ எதுவுமே என்னை பிரிக்காதையா, வேதனையோ வேறு சோதனையோ எதுக்கும் எங்களை பிரிக்க முடியாது, பிரிக்காதையா. போவா போவா உம் போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை. மூடுமையா. அந்த அம்மா சொல்றத பாருங்களே, அந்த போவாசுக்கிட்ட சொல்றாங்க இப்படி. அவர் சொல்றாரு, இந்த கருதை எங்கேயும் என்ன செஞ்சுக்கோ, எடுத்துக்க, வேற எங்கேயும் அடுத்த வயலில் என்ன செஞ்சிடாத, நீ போயிடாதன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த அம்மா சொல்றது இதுதான், ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவே, வேறொரு வயல் நான் போவதில்லை, ஓய்வின்றி கதிர்கள் நான் போக மாட்டேன், வேறொரு வயல் நான் போவதில்லை. போவா போவா உம் போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை. காலை நேரத்தில் போவாசை விட்டுட்டு ரூத்து புறப்பட்டு போகிறப்போ வெறுங்கையோட போக அவர் விடலை. அதனால் அவர் என்ன செய்கிறார்னா, களத்தில் கோதுமை நிறையா குமிஞ்சு கிடக்குது, அப்படியே அள்ளி என்ன செய்கிறார், அந்த அம்மா கையில் கொடுக்குறார். அல்லேலூயா. அந்த அம்மா வெறுமையாக என்ன செய்யலை, சொல்லுங்களே, போகலை. அல்லேலூயா சொல்லுங்க. போர்வை வீரித்தேன் போடுமையா, உம் கோதுமையால் என்னை நிரப்புமையா, போர்வை வீரித்தேன். நல்லா சொல்லுங்களே, ஆமென். கோதுமையால் என்னை நிரப்புமையா, போவா போவா மூடுமையா, ஏசையா ஏசையா. ஆமா, நீங்கள் இணைந்து சொல்லுங்களேன், சொல்லுங்க அப்படியே. வேதனையோ வேறு சோதனையோ எதுவுமே எங்களை பிரிக்காதையா, வேதனையோ வேறு சோதனையோ எதுவுமே என்னை பிரிக்காதையா, போவா போவா மூடுமையா, ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. இவர் சொல்றாரு, அவருடைய அடைக்கலத்துக்குள்ள இந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு, ஆமா, அவராலே பலன் கிடைக்கிற சூழ்நிலை என்ன செஞ்சிருச்சு. அதுக்கு தான் இந்த அம்மா இப்படி சொல்லுது, நிறைவான பரிசு நீர்தானையா,
உம் நீழல் தானே தங்கும் சொர்க்கமையா, நிறைவான பரிசு ஆமா சொர்க்கமையா. போவா போவா உம் போர்வையால் என்னை மூடுமையா. ஆமென் ஏசையா. ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. நீங்க வேதத்துல பாருங்க, மணவாளன் யார் அழைக்க கூட்டி வந்திருக்கிறாரு? மணவாட்டியை என்ன செஞ்சிருக்கிறார்? எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் யாருக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, பெண்களுக்கு தான் என்ன செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் உண்மையான மணவாட்டியாக இருக்கிறப்போ கர்த்தர் என்ன செஞ்சுட்டு போயிடுவாராம். ஆமாம், அவர் என்ன செஞ்சிருவார்? அவருடைய சமூகத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாராம். அல்லேலூயா. அவர் நாங்களாம் யாராக இருக்கணுங்கிறத அவர் விரும்புகிறாருன்னா, ஒரு மணவாட்டியாக இருக்கணும்னு சொல்லி என்ன செய்கிறார்? அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதிகமாக பெண்களினுடைய சாயலை குணத்தை என்ன செய்கிறார்? ஆண்களாகிய எங்களிடத்துல என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். எவ்வளவு விசேஷமானவர்கள் நாம். ஒரு சில வார்த்தைகளை வேகமாக நம்ம பார்த்துட்டு நம்ம அப்படியே ஜெபிக்க போகிறோம். சீக்கிரமாக நம்ம முடிச்சிடுவோம். ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 31வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம், நம்ம வாசிக்க கேட்போம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், அழகு வீணு, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. யாருக்கு பயப்படணும் சொல்லுங்க? கடவுளுக்கு பயப்படுகிற ஸ்திரீ. சொல்லுங்க, யாருக்கு பயப்படுறவங்க சொல்லுங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. நம்ம சங்கீதத்தில், நம்ம 128வது சங்கீதத்தில் ஒரு முதல் வசனம் இப்படி நமக்கு சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இப்போ இங்க யாரை குறித்து சொல்லுது அப்படின்னா, கணவரை குறித்து சொல்லுது. கர்த்தருக்கு யார் பயப்படணுமா? கணவர் பயப்படணுமா? இதே வார்த்தையை இந்த நீதிமொழிகள் 31ல சொல்லுது, மனைவியும் எப்படி இருக்கணுமா? கடவுளுக்கு என்ன செய்யணும்? அப்போ ஒரு குடும்பம் என்கிறது எப்படி வெளிப்பட வேண்டும் அப்படின்னா, கணவரும் கர்த்தருக்கு பயப்படணும், மனைவியானவளும் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஏன்னா வேதத்துல கடவுளுக்கு பயந்த நபர்களை பலவிதமான காரியங்களை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. இப்போ நீங்கள் அதை பார்த்து வாச்சிங்கன்னா தெரியும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அப்படின்னு நிறைய அந்த 128வது சங்கீதத்தில் சொல்லியிருப்பார். யாருக்கு அப்படின்னா, கடவுளுக்கு பயப்படுறவங்களுக்கு. கடவுளுக்கு பயப்படுறவங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்பார்கள். கடவுளுக்கு பயப்படுறவங்க அவங்களுடைய மனைவி திராட்சை செடியை போல இருப்பாங்க, கொடியை போல பிள்ளைகள் இருப்பாங்க. இதெல்லாம் அதில் வரிசையாக என்ன செஞ்சிருக்குது. அப்போ நீங்கள் நிதானிச்சு பாருங்க. அப்போ கடவுளுக்கு பயப்படுகிற பெண்ணோட வாழ்க்கையிலையும் கையின் பிரயாசத்தை அது என்ன செய்யும்? சாப்பிடுமா? அல்லேலூயா. அப்போ கணவர் ஆசீர்வதிக்கப்படுகிற நிலைகளை பார்க்குமா? அதுக்கு நிறைய ஆயுள் காலங்கள் பெருகி இருக்குமா? நன்மைகளை அனுபவிக்குமா? பிள்ளைகள் நல்லா உயர்ந்து இருக்கிறத பார்க்குமா? அப்போ கடவுளுக்கு பயப்படுகிற பெண்ணும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், கடவுளுக்கு பயப்படுகிற ஆண்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. நீங்க 128ல் ஆண்களை குறித்து எந்த அளவுக்கு இது சொல்லப்படுதோ, இதே நீதிமொழிகள் 31ல் நீங்க பெண்களும் கடவுளுக்கு பயந்திருக்க வேண்டும் என்கிற நிலைகளை சொல்லி கொடுக்குது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், முதல்ல பிசாசு யாரை தான் ஏமாத்தினான்? ஏவாளை தான் ஏமாத்தினான். ஆமென். அந்த அம்மாவினுடைய அந்த ஏமாந்த அந்த செயல்பாடு என்னத்தை உண்டாக்கிருச்சுன்னா, ஒரு பாவத்தை என்ன செஞ்சிருச்சு? பெரிய பாவத்தை கொண்டாந்து நிலைநிறுத்திருச்சு. நான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். நான் இந்த அம்மா இப்படி பண்ணிருச்சேன்னு நினச்சிக்கிட்டே வர்றப்போ நான் நினச்சி பார்த்தேன், இயேசு கிறிஸ்து முதல்ல சிலுவை மரத்தில் தன்னுடைய மரணத்தை அனுபவிக்கிறார். அந்த மரணத்தை அனுபவிக்கிறாரு. இந்த யாருக்காக இந்த சிலுவையில் தொங்குனார் அப்படின்னா, அந்த ஏவாள் செய்த அந்த பாவத்தினுடைய நிலையில இருந்துதான் இவர் எதை தொடங்குகிறார்? அந்த மரணத்தை என்ன செய்கிறார்?
இவர் அதை செய்கிறார், அதை ருசி பார்க்கிறார், மரணத்தை அனுபவிக்கிறார். இந்த மரணத்தில் தொங்குகிற நிலைகள் உண்டாகுது. நீங்கள் பாருங்க, உயிர்த்தெழுந்த உடனே முதல்ல யாரை தான் பார்க்குறாரு? பெண்ணை தான் பார்க்குறாரு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் பாருங்க, பாவத்தை உண்டாக்குனது பெண் என்றால் இந்த அம்மாவினுடைய முகத்திலேயே, இந்த மாதிரி பெண்களுடைய முகத்திலேயே இயேசு முழிச்சிருக்கவே கூடாது. ஆனால் உயிர்த்தெழுந்த உடனேயே முதல்ல பார்த்த முகம் எது அப்படின்னா பெண்ணோட முகம்தான். கூடவே தெரிஞ்ச 12 சீசர்களை அவர் என்ன செய்யலை, முதல்ல பார்க்கலை. எனக்கு இந்த அம்மாவுக்கு என்ன தைரியம் பாருங்க. ஒரு 7 அசுத்தாவி இருந்துச்சு, 7 அசுத்தாவி என்ன செஞ்சிட்டார்? விரட்டி விட்டுட்டார். அவ்வளவுதான். கூடவே இருந்து இந்த அம்மா இயேசுவோட ஊழியம் செய்கிறாங்க. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறைக்கு டெய்லி போயிட்டு வர்றாங்க. முதல் நாள் இறந்துட்டாரு, போயிட்டு வர்றாங்க. 2வது நாள் போயிட்டு வர்றாங்க. இப்படி இவங்க போயிட்டு எதுக்காக வர்றாங்கன்னா, நான் நினச்சி பார்த்தேன், இவர் உயிர் தள்ள போகிறாரா? தெரியாது. இந்த அம்மாவுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனால் இந்த தேவன் மேலே இருக்கிற அன்பு இந்த அம்மாவுக்கு என்ன செய்யலை? மாறலை. அப்போ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. எந்த நிலைகளில் பெண்களை பொறுத்த வரைக்கும் கடவுளை ஆனாலும் சரி, கணவரை ஆனாலும் சரி, பிள்ளைகளை ஆனாலும் சரி நேசிக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னா அந்த நேசத்தினுடைய நிலைகளை விட்டு ஆண்கள் கூட விலகிடுவாங்க. ஆனால் பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் எதை விரும்புகிறார் அப்படின்னா பெண்களினுடைய சிநேகத்தை விரும்புகிறார். நீங்க பார்த்தீங்கன்னா வேதத்தில் தாவீது, யோனாத்தான் அவங்களை குறித்து சொல்றப்போ சொல்றாரு, இவங்க ஸ்திரீகள் காரியங்களை கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எதற்கோ காட்டுகிற அன்பை நீங்க தேவன் மேல காட்டி பாருங்க. அன்னைக்கு அந்த அம்மா மகதலேனா மரியாள் காமிச்சதுனால முதல் தரிசனத்தை யாருக்கிட்ட காமிச்சாங்க? அந்த அம்மா கிட்ட தான் காமிச்சாங்க. அல்லேலூயா. அந்த 12 சீசர்கள் கூடவே இருந்தாங்க, கூடவே சாப்பிட்டாங்க, கூடவே தூங்குனாங்க, கூடவே அற்புத அடையாளங்களை செய்கிற நிலைகள்ல இருந்தாங்க. ஆனா அவங்ககிட்ட எல்லாம் வெளிப்படுத்தாம இந்த அம்மா கல்லறையை விட்டு போகவே இல்லை. கல்லறையை விட்டு போகவே இல்லை. இந்த இயேசு கிறிஸ்துவை எங்க கொண்டு போயிட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கல்லறையை விட்டு போகாம ஒரு முழு அன்பை வெளிப்படுத்துறாங்க. அப்படின்னா அந்த அன்பை வெளிப்படுத்துகிற அந்த அம்மா கிட்ட தன்னை வெளிப்படுத்தாம அவர் இருப்பாரு. அப்போ உயிர்த்தெழுந்த உடனே ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் தரிசனமான உண்மைன்னா, நானும் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து என்னுடைய அன்பை முழுவதுமாய் நான் ஊற்ற தொடங்கும் போது பெண்கள் ஆகிய நமக்குள்ள கர்த்தர் பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தி காட்ட போகிறது உண்மை. அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் காண்பிச்சது மாதிரி இன்னைக்கு நம்மளோட கூட என்ன செய்வார்? வெளிப்படுவாரா? ஆனா என்னன்னா அந்த அம்மா விடாப்பிடியா நின்றாங்க. இந்த விடாப்பிடியா நின்கிற அந்த உணர்வை, இருதயத்தை தேவன் பார்த்துட்டு தான் தோட்டக்காரர் மாதிரி என்ன செய்கிறார்? அந்த இடத்துல நிற்கிறார். இப்போ இந்த அம்மாவுக்கு என்னன்னா, இவர் தோட்டக்காரர் என்று நினைத்து இப்போ இந்த அம்மா கேட்குறாங்க போய், ஐயா தோட்டக்காரரே, என்னுடைய இயேசுவை யாராவது தூக்கிட்டு போனதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு என்ன செய்கிறார்? இந்த கேட்ட உடனே இந்த இவருக்குள்ளே இருக்கிற அந்த அன்பினுடைய குமுறல், இந்த அம்மாவினுடைய அன்பினுடைய அந்த வார்த்தையினுடைய குமுறலை இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு உடனே அவர் திரும்பிட்டு சொல்றாரு, எப்போது இந்த அம்மாவை எப்படி கூப்பிடுவாரோ அதே வார்த்தையை சொல்லி கூப்பிடுறாரு, ஸ்திரியே அப்படின்னு என்ன செய்கிறார்? இப்பதான் புரியுது. 3 வருஷமா எந்த வார்த்தையை சொல்லி என்ன அழைக்கிறாரோ அதே வார்த்தையை சொல்லி இவர் அழைக்கிறாரு. இவர் தோட்டக்காரர் அல்ல, என்னுடைய நான் நேசிக்கிற தேவன் இவர் தான்ங்கிறத அந்த அம்மா என்ன செஞ்சு வச்சிருந்தாங்க? அறிந்து வைத்திருந்தார். அல்லேலூயா. உடனே இந்த அம்மாட்ட சொல்றாரு, என்ன தொடாதீங்க, நான் பரலோகத்துக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது? தேவனிடத்துல போக வேண்டியது இருக்கு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நேசிக்கிற நிலைகளில் அதிகமான நேசத்தை ஊற்றக்கூடியவர்கள் பெண்கள் தான். நீங்கள் எந்த சர்ச்சு தொடங்கினாலும் பாருங்களேன், முதல் விசுவாசி பெண்ணாக தான் இருக்கும். முதல் விசுவாசி யாராக தான் இருப்பாங்க. அல்லேலூயா. அந்த வருஷம் தான் பெருகிக்கிட்டே இருக்கும். ஆண்கள் வருஷம் அப்புறம் வரத்தான் என்ன செய்யும்? ஏன்னா இவங்களை வச்சு தான் ஒரு சபையவே கர்த்தர் என்ன செய்கிறார்? ஸ்தாபிக்கிறார்.
இவங்களை வச்சு தான் ராஜ்யத்தை பலப்படுத்துகிறார். இவங்களை வச்சு தான் ஜெப குழுக்களை எழுப்புகிறார். இவங்களை வச்சு தான் விசுவாசத்தில் பலப்பட வைக்கிறார். இவங்களை வச்சு தான் ஊழியக்காரங்களை போஷிக்க வைக்கிறார். இவங்களை வச்சு தான் ராஜ்யத்தினுடைய நிலைகளை அந்த ஏரியா முழுவதும் என்ன செய்ய வைக்கிறார்? பரவ வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பார்வையில் பெண்கள் எவ்வளவு விசேஷமானவர்கள்ங்கிறத பாருங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் சில சூழ்நிலைகளில் குடும்பத்துக்குள்ளேயும் பெண்கள் எழுப்புதலை உண்டாக்கக்கூடிய நிலைகளை ரொம்ப தீவிரமான நிலைகளை உள்ளவங்க. உங்களுக்கு தெரியும், நமக்கு நியாயாதிபதிகள் எழுதின புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் எழுதி கொள்ளுங்க, உங்களுக்கு தெரியும். ஆமென். தெபோராள் அப்படிங்கிற ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். இந்த தெபோராளுங்கிற இந்த நியாயாதிபதியோடைய நிலை என்னன்னா, இது ஒரு பெண், இந்த அம்மா ஒரு பொண்ணு. இப்போ அந்த தேசத்தை சுற்றிலும் யாரு வந்துட்டாங்க அப்படின்னா எதிரிகள் வந்துட்டாங்க. இப்போ அங்கே இருக்கிற ஒரு வாலிபனை இந்த அம்மா என்ன செய்யுது? கூப்பிடுது. பாராக் அப்படிங்கிற ஒரு வாலிபன் அவனை கூப்பிடுது, இங்கே வா, நீ தான் என்ன செய்யணும்? யுத்தத்துக்கு நீ தான் தலைமை தாங்கணும், நீ தான் யுத்தம் செய்யணும், உன்கிட்ட தான் ஆண்டவர் எதிரியை ஒப்படைக்க போகிறார் சொல்லி என்ன செய்யறாங்க? இந்த பாராக்கை உற்சாகப்படுத்துறாங்க. இவன் சொல்றான், எனக்கு பயமா இருக்குது, நான் போகல, என்னோட கூட நீங்க வாரியலான்னு இவன் என்ன செய்யறான்? கேட்குறான். அந்த சூழ்நிலையில இந்த அம்மா இந்த பாராக்கை இன்னும் உற்சாகப்படுத்துது. கர்த்தர் உன் கூட இருக்கிறார், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா என்ன செய்யுது? அப்போ நீங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நீங்க அந்த அந்த நீங்க ஆண்கள்னா நீங்க கிதியோன் எடுத்துக்கிறீங்க, அங்க இருக்கிற தாவீது எடுத்துக்கிறீங்க, யுத்தத்துக்கு போறப்போ அவர்களை பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான். ஆனா இந்த தெபோராள்ங்கிற நிலைமைக்கு வர்றப்போ இந்த தெபோராள் தானும் பலப்படுகிறாள், தன்னோடு கூட பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தனையும் பலப்பட வைக்கிறார். பாருங்களேன். அல்லேலூயா. நான் நினைச்சு பார்க்கிறேன், ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு பெண் ஒரு தனி நபர் அல்ல, அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற கணவரை பலப்படுத்துகிறவள். ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற பெண் தன்னுடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறவள். ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற பெண் தன்னுடைய கணவர் வியாபாரத்தில் சோர்வடைஞ்சிருக்கிறாரா, ஜெபத்தில் சோர்வடைஞ்சிருக்கிறாரா, விசுவாசத்தில் சோர்வடைஞ்சிருக்கிறாரா, ஆவிக்குரிய காரியத்தில் சோர்வடைஞ்சிருக்கிறாரா, ஒரு பெண் நினைத்தால் அங்கே இருக்கிற கணவரை பலப்படுத்தி ஆவிக்குரிய நிலைகளில் எல்லா காரியங்களையும் மாறுதலை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. மாறுதலை நிச்சயமா கொண்டு வர முடியும். ஒரு பெண் நினைச்சா கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர முடியும். இந்த ஒரு டேனியல் பிரதர் அடிக்கடி ஒரு வார்த்தையை உச்சரிப்பார். அவர் சர்ச்சுக்கு சின்ன வயசில் சிஎஸ் சர்ச்சினுடைய நிலைகள் இருந்தவங்க. அவங்க வீட்டுக்காரமாக திருமணம் பண்ணி முடித்த உடனே எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய நிலைகளில் கோயிலுக்கு கூப்பிட்டாங்களோ அங்கெல்லாம் அவர் என்ன செஞ்சாராம்? ஏன்னா ஒரு பெண் நினச்சா என்ன செய்ய முடியும்? கணவரை எங்கே வேணாலும் என்ன செய்ய முடியும், எந்த கோயிலுக்கு வேணாலும் என்ன செய்ய முடியும், எந்த சூழ்நிலையில் வேணாலும் மாறுதலை கொண்டு வர முடியும். இந்த தெபோராள் பாராக்கை எழுப்புனது போல வீட்டுக்குள்ளே இருக்கிற நாம தெபோராள்களாய் எழும்புகிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளே எழும்புவார்கள், கணவர் கிறிஸ்துவுக்குள்ளே எழும்புவார், வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிறிஸ்துவுக்குள்ளே எழும்புவாங்க. அந்த அம்மா பாடுது, நான் எழும்பாத மட்டும் என்னுடைய கிராமங்கள் பாழாய் கிடக்கின்றன. அல்லேலூயா. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பெண் எழும்பாத மட்டும்தான் அந்த குடும்பம் பாழா கிடக்கும். அந்த அம்மா எழும்ப தொடங்கிட்டாங்க அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள பலப்பட தொடங்கிட்டாங்க அப்படின்னா, குடும்பமே ஆவிக்குரிய நிலைகளில் வளர்ச்சியை உண்டாக்கும். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள்லையும் அது என்னத்தை உண்டாக்கும்? சொல்லுங்க. ஆள்வதும் அழிவதும். அப்போ ஒரு உயர்வுக்கு காரணம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் யாரு காரணமா இருக்க முடியும்னா, பெண்கள் தான் காரணமா இருக்க முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமே உங்க வீட்டில் யாராவது ஆவிக்குரிய நிலைகளில் பலவீனமா இருக்கிறாங்கன்னா அவங்கள உற்சாகமா பேசி பலப்பட வைக்கிறது பெண்கள் தான். ஆமென். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கணவரை அதிகமாக மட்டமாக தரமட்டமாக சிலர் என்ன செய்வாங்க, ஆனால் நல்ல குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிற காரியங்களை ஒருபோதும் வெளியில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மைனஸாக என்ன செய்ய மாட்டாங்க. அவங்க கணவரை குறித்து எந்த விதத்திலையும் மைனஸாக சொல்ல மாட்டாங்க.
பிள்ளைகளை குறித்து எந்த இடத்துலையும் மைனஸாக சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்படியெல்லாம் குடும்பத்தில் இருக்கிற மைனஸான காரியத்தை சரி செய்யணுமோ அதை தேவனிடத்தில் சொல்வார்கள். இல்லை அவர்களே அந்த இடத்துல இருந்து மாற்றணும்னு முயற்சி செய்வாங்க. அல்லேலூயா. இதற்கு அடுத்து இவங்க மற்றவர்களிடத்துல பேசுகிறப்போ ஒருபோதும் குறை சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மோகன் சிலாசரஸ் அண்ணன் ஒரு வாலிபர்களுடைய நிலைகளில் ஒரு விதமான அது என்ன சொல்கிறது கலந்துரையாடல் ஒன்று என்ன செஞ்சுருந்தாங்க வச்சுருந்தாங்க. அப்போது 2 விதமான காரியத்தை அங்கே இருக்கிற நபர்கள் பேசுகிறாங்க. 2 விதமான காரியத்தை பேசுகிறாங்க. ஒரு வாலிப பொண்ணு, ஒரு வாலிப தம்பி, 2 பேரும் நிறைய பேர் பேசுனாங்க. அதில் 2 காரியம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போது ஒரு பொண்ணு சொல்லுது, நான் அது இந்த அந்த 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 ஃபேண்ட்டு பேர் என்ன, அந்த நெக்கில்ஸ் டைட்டாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி என்ன செய்கிறேன், நான் உட போடுறேன், எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் போடலாம், அப்படி டைட்டாக நான் ட்ரெஸ் எல்லாம் அப்படி போடுறதுனே போடுறேன், எனக்கு சரியாக இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா திட்டுறாங்க, உனக்கு பிடிக்கும் நல்லா இல்லை, இதை மாற்றிக்கோ அப்படின்னு திட்டுறாங்க. நான் மாற்றிக்கலாமா, இல்லை நான் இப்படியே இருந்துக்கலாமா, பைபிளை குறித்து அப்படி சொல்லப்படவே இல்லையே அப்படின்னு சொன்னார். அப்போ அண்ணன் அழகாக சொல்லி கொடுத்தாங்க. உங்கள் அம்மா யார், ஒரு பொண்ணு தானே. அப்போது ஒரு பொண்ணை பார்க்குறப்போ இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லைன்னு சொன்னால் நீ என்ன செய்யணும், அதை நீ மாற்றிக்கிறலாம்ல. 2வது அவர் அழகாக சொல்லி கொடுத்தாரு, நீ இச்சை அடைகிறத மாத்திரம் இல்லாமல் மற்றவர்களை நீ என்ன செய்ய வைக்கிற, இச்சை அடைகிறதுக்குரிய காரியத்தை நீ கொண்டு வர்ற, நீ போட்டுக்க, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அந்த ஃபேண்டை போட்டுக்க, அப்படி போடுறதா இருந்தால் இந்த இதுக்கு பேர் என்ன, டாப்பு, இந்த டாப்பை இப்படி கரண்ட கால் வரைக்கும் கொண்டு வந்துரு, நீ போட்டுக்க, தப்பு இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த டாப்பை எதுக்கு வரைக்கும் கொண்டு வந்துரு, கரண்ட கால் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன்னா நீ என்ன போடுறதுனால எதுவும் யாரும் என்ன செய்ய முடியாது, எதுவும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு என்ன செய்கிறார், அவர் அழகாக சொல்கிறார். அப்போ அந்த அம்மாவினுடைய கண்டிக்கிற தன்மைகள் அந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்யுது. அப்போ இன்னொரு வார்த்தை ஒரு பையன் சொல்கிறான், இன்னொரு அதுக்கும் பொண்ணு தான், ஆமாம் இன்னொரு பொண்ணு, அது பொண்ணு சொல்லுது, அண்ணே அது மாமா, நான் வந்து எந்த தப்புமே நான் என்ன செய்யலை, எந்த பாவமே செய்யலை, ஆனால் நீ அப்படி நடக்கிற, இப்படி நடக்கிற, அதை பண்ணுற, இதை பண்ணுற, அப்படி பண்ணுற, இப்படி பண்ணுறேன்னு எங்கள் அம்மா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சொன்னால் நான் கர்த்தருடைய பார்வையில் நான் பரிசுத்தமாக என்ன செய்கிறேன், நான் இருக்கிறேன், சரியாக இருக்கிறேன், நான் எந்த பாவமும் என்ன செய்யலை, நான் பண்ணலைன்னு சொன்ன உடனே அப்போ இது வந்து பெற்றோர்களுடைய தவறு. இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகளை கரெக்டாக கவனித்து நம்ம பார்க்கணுமே ஒழிய பண்ணாத தவறுகளை பண்ணினோம்னு சொல்கிறப்போ இங்கே என்ன உண்டாகுதுன்னா பாவத்தினுடைய நிலைகள் அங்கே பிறப்பிக்கப்படுது அப்படின்னு என்ன செய்கிறார், அந்த இடத்துல சொல்கிறார், அண்ணன் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு தாயாக இருக்கிற நாம், குடும்பத்துக்குள்ளே தெபோரால இருக்கிறவங்க, நாம் குடும்பத்தை கட்டுவதற்காக கர்த்தர் நம்மளை அந்த குடும்பத்துக்குள்ளே வச்சுருக்கிறாருன்னா மகளை எப்படி நடத்தணும் நீங்கள் வாட்ச் பண்ணணும், மகன் எப்படி இருக்கிறான் அதை வாட்ச் பண்ணணும், கணவர் எப்படி இருக்கிறார் அவரை வாட்ச் பண்ணணும், அவர் சோர்வடைஞ்சிருக்கிறான்னு அவரை பலப்படுத்துறது எப்படி, பிள்ளைகள் ஏன் சோர்வடைஞ்சிருக்கிறாங்க, எப்போதும் இப்படி இருக்காதே, இப்போ மட்டும் இப்படி இருக்குது, இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் ஒரு பெண் சபைக்கு வந்துட்டா கொஞ்ச நாள் கழித்து குடும்பமே சபைக்கு வந்துடும். ஏன்னா பெண்ணுக்கு அந்த சக்தியை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், இயற்கையாகவே கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் அபிகாயில், அந்த 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 அவங்க வீட்டுக்கார பேர் நாபால், அந்த அபிகாயில், அந்த அந்த அம்மாவுடைய நிலை, அந்த ஐயாவுடைய நிலை உங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க நல்ல செல்வந்தர், யார், இந்த நாபால்ங்கிறவர் நல்ல செல்வந்தர். இப்போ தாவீது சவுலால் துரத்தப்பட்டு காட்டுக்குள்ளே போய் கிடக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் அங்கே இருக்கிற எல்லா ஆடு மேய்ப்பர்களும் யாருடைய ஆட்கள்னா அந்த நாபாலுடைய ஆட்கள். இவங்க எந்த விதத்துலையும் ஆடு காணாமல் போகாதபடி அங்கே இருக்கிற ஆடுகள் எல்லாத்தையும் பராமரித்து பாதுகாத்து இந்த தாவீதுடைய ஆட்கள் கூடவே இருந்து நடத்துகிறாங்க. இந்த உணர்வுகளோட விசுவாசத்தோடு நம்ம பாதுகாத்துருக்கிறோமே, நமக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது கொடுப்பாரான்னு சொல்லி இங்கேருந்து நாபாலுக்கிட்ட ஆள் அனுப்பினா அவன் வித்தியாசமான வார்த்தைகளை பேசி ஒரு ஆணுக்குரிய நிலைகளே இல்லாமல் எனக்கு தாவீது யார், ஈசாயின் மகன் யார், இவர் யார் எங்களை ஆட்டை பார்க்க சொன்னது அப்படின்னு வித்தியாசமான நிலைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொன்ன உடனே இந்த வார்த்தையை நேரம் வந்து என்ன செய்கிறாங்க, தாவீதுடைய ஆட்கள் தாவீதுகிட்ட சொல்கிறாங்க, தாவீதுக்கு கோபம் வருது, இன்னைக்கு நைட்டில் நாளைக்கு காலைக்குள்ளே அவனுடைய பொருள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாவீது அவருடைய பட்டயத்தை கையில் எடுத்துகிட்டு வர்றான். வரும்போது இந்த அபிகாயில் குறுக்க மறைச்சிருச்சு. ஒருத்தன் சொல்கிறான், வேலைக்காரன் சொல்கிறான், இந்த மாதிரிலாம் தாவீது நம்மளை பாதுகாத்துக்கிட்டாரு, உங்களை அந்த நான் என்ன தான் அவங்ககிட்ட சொன்னாலும் நம்மளுடைய எஜமான் கேட்கல, அம்மா நீங்களாவது போய் என்ன செய்யுங்க,
அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுங்கன்னா கொஞ்சம் அப்பத்தை எடுத்துகிட்டு போகிறா, திராட்சை பழத்தை, அதாவது என்ன சொல்கிறதுக்கு அந்த உலர் திராட்சை, அந்த திராட்சைகளை எடுத்துகிட்டு போகிறா. இதெல்லாம் கொண்டு போய் அங்கே போய் கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்கே தாவீது இடத்துல அந்த ராஜாவின் இடத்துல என்ன செய்கிறா, இவ வணங்குகிறாள். அப்படி வணங்கலைன்னா வீட்டுக்காரர் இணைஞ்சிருப்பார். அப்போ நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, ஒரு இந்த புத்தியுள்ள ஸ்திரியாக இருக்கிறதுனால தான் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற கணவர் மதியீனமாக இருந்தால் கூட இந்த அம்மா போய் ராஜாவின் இடத்துல பரிந்து பேசி எந்த ஆபத்து நடக்காதபடி இந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு, தடுத்துருச்சுல. இல்லை லூயா, என் குடும்பம் நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? என் கணவர் தானே நம்ம என்ன செஞ்சிட முடியாது, நம்ம சொல்லிட முடியாது. சில சூழ்நிலைகளில் ஆண்டவர் பெண்களுக்கு இந்த ஞானத்தை புத்தியை ஏன் கொடுக்கிறார் அப்படின்னா, அவர்களால் முடியாத சூழ்நிலைகளை தேவனுக்கு முன்னாடி நின்று நீங்கள் பரிந்து பேசி அந்த கணவரை கிறிஸ்துவுக்குள்ளாக, அந்த கணவருடைய ஞானம் இல்லாத நிலைகளை நீங்கள் குடும்பத்தை நடத்துவதற்காக கர்த்தர் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன் அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் அந்த அந்த அபிகாயில் மாதிரி தேவனுடைய சமூகத்தில் உங்கள் கணவருக்காக நீங்கள் போராடலாமா? அல்லேலூயா. சில சூழ்நிலைகளெல்லாம் கணவரை நம்ம என்னென்னமா வித்தியாசமாலாம் என்ன செய்கிறோம், சும்மா கடை அப்படிலாம் நம்ம போவான்லாம் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பேசுகிறோம்ல. இல்லை, கர்த்தர் நம்மளுக்கு குடும்பத்தில் இருக்கிற கணவரை, பிள்ளைகளை, மற்றவர்களை நடத்துவதற்குரிய எல்லா ஞானத்தையும் நமக்கு கொடுக்குறப்போ நான் பெருமை பாராட்டக்கூடாது. கணவர் தான் நடத்தணும், நான் நடத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் பெருமைப்படக்கூடாது. சில பெண்களை அந்த மாதிரி ஞானத்தில் ஆண்டவர் நடத்துவதற்குரிய வாய்ப்புகளை வேதத்திலேயே கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சில சூழ்நிலைகளுக்கு ஆண்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார், சில சூழ்நிலைகளில் பெண்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். கொடுக்கிறப்போ அவருக்கு இல்லை, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார், அதனால நான் குடும்பத்தை நடத்திடலான்ங்கிற உணர்வுகளோட ஆண்டவரே எனக்கு கொடுத்த இந்த ஞானத்துக்காக, கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் ஜெபிக்கலாமா? அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன் அல்லேலூயா. நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. நான் அடுத்து உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் சகரியா எலிசபெத், நீங்கள் எலிசபெத்தை பாருங்களேன். கற்பத்தினுடைய நிலைகளுக்குரிய காரியங்களை 2 பேருமே ஜெபிக்கிறாங்க. இவர் விசுவாசத்தில் பலவீனப்பட்டா அவர் பலப்படுத்தியிருப்பார் இந்த அம்மாவை, இந்த அம்மா பலவீனப்பட்டா அவர் பலப்படுத்தியிருப்பார். அல்லேலூயா. மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பலவீனத்தை பலப்படுத்தியிருப்பாங்களா? ஆமென். அப்போ நீங்கள் ஒரு பெண் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால், கணவர் அவிவிசுவாசமான வார்த்தைகளை சொன்னா கூட நாம விசுவாசம் உள்ள வார்த்தைகளை சொல்லி அவங்களை பலப்படுத்தலாமா கிறிஸ்துவுக்குள்ள? அல்லேலூயா. அப்போ நீங்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க. என்னன்னா, ஒரு பெண் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறப்போ குடும்பத்துக்குள்ள எந்த விதமான மைனஸான காரியங்களும் கிறிஸ்துவுக்குரிய நிலைகளில் நடவாதபடி காக்கக்கூடிய ஒரு சக்தியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வேதத்தில் நிறைய பேரை இந்த காரியத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கார். நீங்கள் லூக்கா 8 படிச்சீங்கன்னா ஊழியத்துக்காகவே கர்த்தர் பெண்களை என்ன செஞ்சிருக்கிறார், அழைச்சிருக்கிறார். பெண்களை ஊழியத்துக்காகவே அழைச்சிருக்கிறார். ஆமென். நிறைய பணங்களை, பொருட்களை, காசுகளை இயேசுவின் இடத்துல கொண்டாந்து கொடுத்து ஊழியத்தை செய்ய வச்சு உற்சாகப்படுத்திருக்கிறதே யார் தான்? பெண்கள் தான். அல்லேலூயா. பெந்தகோஸ்தே நாளில் 120 பேர் கூடியிருந்த இடத்துல வெறும் ஆண்களாக கூடலை, பெண்களும் கூடியிருந்தாங்க. சொல்லுங்க, ஆண்களும் கூடியிருந்தாங்க. பேதுரு சிறைச்சாலையில் போய் அவரை கொண்டு போய் வச்சிருக்கிறப்போ இங்கே இருக்கிற விசுவாசிகள் பெண்கள் தான் அதிக பேர் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்கிறாங்க? அல்லேலூயா. அப்போ சபை எழுப்புதலுக்கு காரணம் பெண்கள் தான், குடும்ப ஆசீர்வாதத்துக்கு காரணம் பெண்கள் தான், குடும்ப எழுப்புதலுக்கு காரணம் பெண்கள் தான். தேசத்தின் எழுப்புதலுக்கு எஸ்தரை போல தேசத்தில் மன்றாடி ராஜாவுக்கு முன்னாடி கதறி அழுது ஜனங்களை பாதுகாத்ததும் பெண்கள் தான். 3 பாயிண்ட் தான். சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் சொல்லுங்களேன். குடும்ப எழுப்புதலுக்கு காரணம், சபை எழுப்புதலுக்கு காரணம், தேசத்தின் எழுப்புதலுக்கு காரணம். அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் அதற்காகவே எழுப்பி இருக்கிறார். எழுந்திருங்க, எழுந்திருங்க, ஜெபிச்சிருவாமே. அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும், என் தேச இல்லை எங்கும். ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும்,
என் தேச எல்லையெங்கும் மன்றாடி ஜெபிக்கிறோ திறப்பின் வாசலில் நின்று. சொல்லுவோம், நாங்க மன்றாடி ஜெபிக்கிறோ கர்த்தர் நிச்சயமா அந்த பெண்களுக்கான அந்த வார்த்தைகளை உங்களை பலப்படுத்தி இருப்பார். நான் விசுவாசிக்கிறேன். பெண்கள் சபைக்கு எழுப்புதலுக்கு அஸ்திபாரம், பெண்கள் குடும்ப எழுப்புதலுக்கு அஸ்திபாரம், பெண்கள் தேசத்தின் எழுப்புதலுக்கு அஸ்திபாரம். ஆண்டவரே, இவர்கள் ஆசீர்வதித்து நடத்துங்க. எங்க சபைக்குள்ள இருக்கிற பெண்கள் எழுப்புதலுக்காக ஆண்டவரை இன்னும் ஆண்டவரே உற்சாக பலத்தோடு நிற்பார்களாக இவர்கள் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்பு படிவத்துக்கு நேரம் கை நீட்டுங்க. இதை ஆசீர்வதித்து கொடுங்க. வல்லமை வெளிப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்பு படிவத்துக்குள்ள இருக்கிற எல்லா காரியத்திலையும் வல்லமை வெளிப்படுவதாக. சுகபல நன்மை நடக்கட்டும். தேவைகளை சந்தித்தருளுங்க. கற்பத்தின் நன்மைகளை கொடுங்க. எல்லா ஆசீர்வாதங்களை தந்து உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதம்.